ஹக்கூனா மட்டாடா என்ன அருமையான கானம். ஹக்கூனா மட்டாடா. எல்லாரும் ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹக்கூனா மட்டாடா vlogs. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, நாங்க vlogs மட்டும் பண்றதில்ல, அன்பாக்சிங் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணோம், அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து வாய்ஸ் சரியா கேட்கல, ப்ளஸ் வந்து எடிட்டிங் பண்ணும்போதும் நிறைய வாய்ஸும் சரியா வரல. சரி, ஏன் நாம வந்து மைக் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெலோ மேக்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இது அண்டர் 1000 rupeesல வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். சரி, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு மைக்கை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பிகாஸ் அடுத்தடுத்த அன்பாக்சிங் பண்ணும்போது நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இருக்குது, இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னென்ன இருக்குன்னா, நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது, நல்லது. அப்புறம் வந்து என்னென்னமோ இருக்குது, இதெல்லாம் எதுக்கு நமக்கு? ஓகே, சென்சிட்டிவ் ரேஷியோ இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, இப்போது இது வந்து நம்ம வந்து ரிசீவர் நம்ம வந்து ஃபோனுக்கு பின்னாடி மாட்டுறது, ப்ளஸ் இதை வந்து மைக்கு ப்ளஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த ஸ்பாஞ்ச் எதுக்குன்னா நாய்ஸை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் இங்கே கொடுத்துருக்கானுங்க, இன்டெலிஜென்ட் நாய்ஸ் ரிடக்ஷன். பேசிக்கலி இதை வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வெளியே இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ஃபுல்லாக இது ரெடியூஸ் பண்ணோம், நமக்கு வாய்ஸ் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கும். ஸோ இது ஒரு நல்ல டிசைன் தான். பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ப்ளஸ் அந்த கிளிப்பும் ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா தான் இருக்குது. க்ரீன் லைட் கனெக்டர் நினைக்கிறேன். ஹலோ, ஓகே, இப்போ நம்ம வந்து மைக்கை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த வாய்ஸுக்கும் இப்போவும் நிறைய சேஞ்சஸ்னால் அதுக்கு காரணம் இந்த மைக்கு தான். மேபி இப்போ உங்களுக்கு சிமிலராக தெரியலாம், பிகாஸ் வந்து பக்கத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 டெஸ்ட்டு பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் இதில் வந்து போட்டிருக்காங்க இன்டெலிஜென்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ட்டு, அதுக்கு ஒரு டெஸ்ட்டு. அப்புறம் வந்து லென்த் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, அதுவும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம், எத்தனை மீட்டர்ஸ் தூரமாக இருந்தால் நமக்கு பர்ஃபெக்டான வாய்ஸ் வருது, அதுவும் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நார்மலாக ஃபோனில் ஒரு 11 feet or 12 feet டிஸ்டன்ஸில் இருக்கும்போது பேசும்போது எந்த அளவுக்கு கேட்குது, ப்ளஸ் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு கேட்குதான் பார்க்கணும். ஓகே, நான் மைக் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதே 12 feet டிஸ்டன்ஸாக தான் நான் இருக்கேன். இப்போது முன்னதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா பிகாஸ் இது இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஓகே. இப்போ வந்து நம்ம மைக் வந்து கனெக்டரில் தான் இருக்குது. இது வந்து நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, நாய்ஸ் ரிடக்ஷன். இதில் வந்து இன்டெலிஜென்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் மைக் மூலமாக பேசிகிட்டு இருக்கேன் நார்மலாக, எந்த ஒரு பேக்ரவுண்டில் எந்த ஒரு சவுண்டும் கிடையாது. நார்மலாக இருக்கும்போது இப்போ கிளாரிட்டி வீடு இருக்குது. இப்போ நான் வந்து மிக்சி ஆன் பண்ணுறேன், அதோட சவுண்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட்லேயும் உங்களுக்கு வந்து நான் பேசுறது கிளியராக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. பிகாஸ் இது வந்து நான் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து மிக்சி சுற்றிட்டே இருக்கு. நாய்ஸ் கேன்சல் பண்ணதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து நான் எனக்கு அந்த சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. எந்த அளவுக்கு இது கேட்டது எனக்குன்னு தெரியல, நானே செக் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஓகே, அடுத்த பாக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். இதுக்கு வீடியோ குவாலிட்டி வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏமா என்ன மாட்ட மாட்டேங்குது? ஜோக் இல்லையா? இன்னொரு டப்பா இருக்கு. இது என்னன்னா ஓப்பன் பண்ணி சொல்றேன். இருந்த ஐட்டத்துல எனக்கு இந்த ஐட்டம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்னன்னா,
பிடிச்ச கத்தி இதுதான் அந்த கத்தி. இதுல வந்து கிங் கிரே அப்படின்னு போட்டிருக்காங்க. கிச்சன் நைஃபு வெயிட்லெஸ்ஸாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு, ஆனால் சாப்பிங் கரெக்டாக இருக்கும். பட் இது போன் கட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் போன் கட்டிங் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியாது, ஏன்னா பிகாஸ் இது ரொம்ப மெலிசாக இருக்கு, சிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஷார்ப்னஸ் என்னன்னு நான் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ போர்டு எடுத்துக்கிட்டோம். முதல்ல தக்காளி எடுத்துக்கலாம், அப்புறம் சாப்பிங் நைஃப் இருக்கு. இதோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. நான் ரொம்ப ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல, பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்லைஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா மெலிசாக தான் கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் அதுதான், நான் அவ்வளோ ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல, லைட்டாக கட் பண்ணாலே நல்லா கட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம், அதோட கொஞ்சம் லைட்டாக ஹார்டு. இதுவும் ஆனியன் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கான்னாக்கா இப்படி வெட்டும் போது ஸ்மூத்தாக இருக்கு, பட் வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டும் போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு. சரி, லாஸ்ட் வந்து பேப்பர் டெஸ்ட். என்னன்னா எல்லா ஷார்ப்பான நைஃபும் வந்து பேப்பரை ஈஸியாக கட் பண்ணும். இது கட் பண்ணதா இல்லையான்னு தெரியணும், அதனால இது வந்து ஷார்ப்னஸ் டெஸ்ட்னு எடுத்துக்கோங்க. பார்ப்போம். ஓகே, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல, எட்ஜில் மட்டும் வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக விட்டு, அப்போ இது நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கு. அடுத்ததான் என்ன அன்பாக்சிங் பண்ண போறேன்னா, எனக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்த பிடிச்ச ஃபேவரட் வந்து ராக்கர் Z550 அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன், பெரிய சைஸ் ஹெட்ஃபோன். அதாவது இது எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சது. இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்தது, ஆனால் எனக்கு என்னோட ஏர்பாட்ஸில் வந்து சார்ஜ் இல்லை, பேட்டரி இல்லைனால இது எடுத்துகிட்டு போனேன். இதில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அது என்ன நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். இதில் வந்து பேஸ் நல்லா இருக்கு, கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்கு, அப்புறம் வந்து சவுண்டும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல இப்படி மாட்டிட்டு போகிறது அப்படின்ட்டு, ஆனால் அது கொஞ்சம் இரிட்டேட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இது வண்டி ஓட்டும் போதோ இப்படி பண்ணும் போதோ ஏதோ ஒரு அன்ஈஸியான ஃபீலிங் இருக்கு. நல்ல குஷனும் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் வந்து ஏதான் இந்த கழுத்துல மாட்டிட்டு எங்கேயாச்சும் நீங்க வெளியே போறீங்க, இப்படி மாட்டிட்டு உட்காரீங்க அப்படின்றது அது அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பட் நீங்க அதே வந்து ஒரு வீடியோ எடிட் பண்றீங்களோ, இல்ல வந்து மியூசிக் கேட்கணும், உங்களுக்கு படத்துட்டு கேட்கணும், பிளஸ் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்க லேப்டாப் எடிட் பண்ணணும், அந்த மாதிரி ஜானர்ஸ்ல வந்து இது இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா இதுவே இந்த இடத்துக்கு போனா நல்லா இல்லை. ஓகேவா, இங்க வந்து பவர் ஆன் பட்டன் இருக்கு, வால்யூம் ரைஸ் வால்யூம் லோ பட்டன் இருக்கு. இதான் நான் சொன்ன குஷன், க்ளோஸ் அப்ல பாத்துக்கோங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஹார்டான குஷன் மாதிரிலாம் இல்லை, நல்லா சாஃப்டான குஷன் தான். ப்ளஸ் வந்து இப்போ கனெக்ட் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ், இங்க இண்டிகேஷன் லைட் எரியும். நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டோம்னா ராக்கர்ஸ் 550 இருக்கு. அடிச்சா இப்போ நான் வந்து மைக் கிட்ட வச்சிருக்கேன், பிகாஸ் இது வந்து நான் வெளியே வச்சிருக்கேன். வெளியே வரைக்கும் சவுண்ட் வந்து நல்லா கேட்குது. அதாவது நீங்க கனெக்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இது வந்து வெளியே நல்லா கேட்குது. பட் இதுவே நான் கனெக்ட் பண்ணியிருந்தா என்னால இதுக்கு மேல முடியல, இதனால நான் என்னைக்கு சாவ போறேன்னு தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு நீதாண்டி. இதை கனெக்ட் பண்றதா வெளியே கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு கேட்குதா வேணா பார்த்து சொல்லுங்க. இது வந்து இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து இதுல வந்து 5000 போட்டிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து அமேசான்ல ஆஃபர்ல வந்து 2000 தான் வந்துச்சு. ஸோ போட்டோட இது நல்ல சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி, அடுத்தது நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். இது வந்து
யாரோட ஃபேவரட்னா என்னோட இல்லை, என்னோட ஒய்ஃபும் இல்லை, எங்கள் அம்மாவோட ஃபேவரெட்டு. என்னன்னா வீட்டுக்கு ஒரு மேட்டு இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இது நான் வந்து ஷாப்ஸி அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணேன். பட் வந்து இங்கே ஃப்ளிப்கார்ட்னு வருது. அது ஏன் வருது அப்படி டையப்பா அப்படின்ட்டு நான் தெரியல. பட் வந்து இதுதான் வந்து அந்த மேட்டு. இதோட ரேட் வந்து 300 சம்திங் இருந்தது. ஓகேவா, இப்போ நம்ம இதை பார்ப்போம். $300 ஒரு வர்த்தான மேட்டான்னு பார்த்தா எஸ், அப்சல்யூட்லி. ஏன்னா கலர் ரெட் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் கொஞ்சம் டல்லா இருக்கு ரெட்டு. பட் ஸ்டில் என்னன்னா 300 இது ஒர்த். பிகாஸ் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 12 feet 12 by 12 நினைக்கிறேன், அந்த ஃபீட்ல ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து அரௌண்ட் 12,000 வந்துச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசமா இல்லையா? நல்ல ப்ராடக்ட். 300க்கான ஒர்த்துனா 300க்கான அப்சல்யூட்லி ஒர்த்து. இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இதோட நம்ம கிட்ட இருக்க எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மைக்கு, ஹெட்ஃபோன்ஸு, கத்தி, ப்ளஸ் இந்த ஜம்காலம் மேட்டு, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினது. இதோட டோட்டல் மொத்தமாக சேர்த்து ஒரு 4,500 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு எல்லாமே சேர்த்து. பட் ஸ்டில் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த கத்தி. ஏன்னா இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. சாப்பிங், சமைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது ஃபேவரட்னா மைக் தான் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணியாச்சு. மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ப்ளஸ் அடுத்தது இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட், என் ஒய்ஃபோட ஃபேவரட். அவ்வளோதான். சரி, இதோட அக்கோமா டாக்ஸை நான் க்ளோஸ் பண்ண போகிறோம். பை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?